தேர்தல் குடியரசு துணைத் தலைவர் இவரோட தேர்தல் எப்படி நடக்குது, சோ இவருக்கான தகுதிகள் என்னென்ன அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஆர்டிகல் 66 இவரோட தேர்தல் மற்றும் தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தா 66. ஓகே, சோ இவர் வந்து மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ரகசிய வாக்கெடுப்பு, சோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை மாநிலங்களவை. ஓகே, சோ ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மூலமா தான் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகே, சோ இவருக்கான தகுதிகள் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும். ஓகே, சோ செகண்ட் வந்து 35 வயசு கம்ப்ளீட்டட் பெர்சனா இருக்கணும். ஓகே, சோ தேர்ட் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரா, அதாவது மென்டலி அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த ஒரு பாதிப்புக்கும் அவர் வந்து உள்ளாயிருக்க கூடாது. ஓகே, சோ ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதாயம் தரும் எந்த ஒரு பகுதியிலும் வைக்க கூடாது, அதாவது ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்ல கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல அவர் இருக்கக்கூடாது. சோ அது சொல்ற பாயிண்ட் தான் 4. ஃபிஃப்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிக்கான, அதாவது நம்ம ஓட் பண்ணி எம்பிஸ் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம் இல்லையா, சோ அவருக்கான தகுதியில் எல்லாமே வந்து இந்த குடியரசு துணைத் தலைவர் அந்த பதவிக்கு போட்டிடுவாங்க, அந்த தகுதியை பெற்றுக்கணும். ஓகே, சோ இதுதான் அவரோட தகுதிகள் மற்றும் தேர்தல் முறை. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.